வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மாதிரி கமெண்ட்னா, தலைவரை ஒழுங்கா ஊர் சுத்தாம நடிக்க சொல்லுங்க அப்படின்னு. அவர் செய்யோன்னு இந்த படத்தோக்கோலெல்லாம் முடிச்சுட்டு அவர் பறந்து போனதே கல்கி படத்துல நடிக்கிறதுக்கு தான். கல்கி பார்ட் 2ல அவர் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. மீசை எடுத்துட்டு சும்மா ஜம்முன்னு இருக்காரு. ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ணணும்னா கம்ப்ளீட்டா மீசை எடுத்துடணும். மீசை தாடியெல்லாம் எடுத்துட்டு வேற லுக்ல இருக்காரு. அவர் ஒரு டேஷிங்கா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான லுக்ல இருக்காரு. ஸோ அவர் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. அது மெயினா ராஜ்கமல் எதிர்பார்த்தது அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்கள்ட்டேருந்து அந்த படங்களை அவங்க வாங்கிக்கிறேங்கிற உறுதிமொழி தான். ஸோ அவங்க உறுதிமொழி கொடுத்துட்டாங்க. இந்த செய்யோன்லாம் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு தான் போகுது. அடுத்து கமல் எடுக்கிற படம் KH 237 இருக்கட்டும், ரஜினி வச்சு எடுக்கிற படம் எல்லாமே ஹாட்ஸ்டார்ல தான் போகுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கான ஒப்பந்தம் போட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு. இதற்கு நடுவுல சில குரூப்பு தொடர்ந்து அவர் திமுக சப்போர்ட் பண்ணதுனாலயா என்ன காரணத்தினாலயான்னு தெரியல, திமுகவுக்கு வர வேண்டிய எதிர்ப்பெல்லாம் அவர் வாங்கிட்டு இருக்காரு. அந்த அதிருப்தி மக்கள் திமுக மேல இருந்த பயங்கரமான கோவத்தை கமல் பக்கம் திருப்புனாங்க. அவர் மேல கோவத்தை காட்டினாங்க. நிறைய பொய் செய்திகளை பரப்பி விட்டாங்க. குறிப்பா என்னன்னா, உதயநிதி படத்துல நடிக்க போறாரு, அவர் நடிக்க போற படத்தை கமல் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு அப்பட்டமான பச்சை பொய். உதயநிதி திருப்பி நடிக்க வர போறது இல்லை. அப்படியே திருப்பி நடிக்க வந்தாலும் அதற்கும் கமலஹாசனுக்கு சம்பந்தம் இல்லை. கமல் டைரக்ட் பண்ண போறது கிடையாது. அவர் நடிக்க வேண்டிய படங்களை நடிச்சு முடிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் இல்லை. அவர் உதயநிதியெல்லாம் போய் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது முழுக்க 100% சுத்தமான பொய். இந்த மாதிரி செய்திகளை நம்ப வேண்டாம். அப்புறம் இன்னொன்று ஃபென் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டில் பார்த்தேன். அது என்னன்னா, ஒரு பக்கம் எவரி மேன் ஹஸ் 2 சைட்ஸ்னு போட்டு குட் ஈவில் அப்படின்னு போட்டு கமலஹாசன் ஃபென் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவுமே அப்படி ஒரு படம் எடுக்கிறதா எந்த விதமான அஃபிஷியலா எந்த தகவலும் கிடையாது. இது முழுக்க யாரோ ஒரு ஏஐல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் பண்ணதை போட்டு விட்டுருக்காங்க. அது சில பேர் இது நிஜமான பட அறிவிப்பா அப்படிங்கிற மாதிரி, எது நிஜம் எது ஏஐ எது அஃபிஷியல் எது ஃபேன்மேடுன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு காலகட்டம் போயிட்டு இருக்கு விஞ்ஞான வளர்ச்சியில. ஸோ அதுல குழப்பம் தான். இது வேணும்னே திட்டமிட்டு இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புறாங்க. இதுக்கும் அபிஷியலான படத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சூர்யாவுடைய கருப்பு அடிச்சு நொறுக்குது. ஸோ அந்த படம் சரியான டயத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் ரிலாக்ஸா ஒரு பாரத்தை இறக்குன மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த லைவ் எல்லாம் பார்த்து ஒரே பிரேக்கிங் நியூஸா பார்த்து அந்த மியூசிக்கை கேட்டாலே கடுப்பா வரும். அந்த மாதிரி மியூசிக் அது தந்தி டிவி புதிய தலைமுறையிலாம் தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் 4-5 நாளா போட்டு ஒரு வழியா விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் பிச்சுக்கிட்டு போகுது. அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. மொத்த வசூல் 200 கோடியெல்லாம் தாண்டி போயிடுச்சு. தமிழ்நாடு தேட்டரிகள் மட்டுமே 100 கோடிங்கிறது சூர்யாவுக்கு தான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி சூர்யாவோட எந்த படமும் தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி கலெக்ட் பண்ணது கிடையாது. தமிழ்நாடு தேட்டர் மட்டும் மொத்தமாக சேர்த்து வந்திருக்கலாம். தமிழ்நாடு மட்டும் 100 கோடிங்கிறது மிகப்பெரிய கலெக்ஷன். அன்பிலீவபிள் அச்சீவ்மெண்ட்னு தான் சொல்லணும். இது ஆர்ஜே பாலாஜி சூர்யா ரசிகர்களுக்கு என்ன தேவையோ, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி எந்த விதமான வல்கரும் இல்லாமல், ஆக்ஷனுமே அளவான ஆக்ஷனு, இந்த ரத்தம் சொட்டெல்லாம் இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டாங்க. நிறைய தப்பு பண்ணாமல் கரெக்டான ஒரு மசாலா படமாக கொடுத்துட்டாங்க. அது எல்லாருக்கும் பிடிச்சி போய் பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு. இது ஒரு பெரிய சூர்யாவுடைய அடுத்தடுத்த லைனப்புக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஆவேசம் பட டைரக்டரு, அந்த மாதிரி மலையாள டைரக்டர்ஸ், அந்த மாதிரி படங்கள் நிறையா அடுத்தடுத்த படங்கள் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த படங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அப்புறம் இந்த படத்துக்கு அவர் தான் கையெழுத்து போட்டார். 60 கோடி ரூபாய்க்கு அவர் தான் கையெழுத்து போட்டார். இல்லைன்னா அந்த படமே ரிலீஸ் ஆயிருக்காது. அவருக்கு அந்த கையெழுத்து போட்டது அவருக்கு கரெக்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த படம் 300 கோடி கலெக்ட் பண்ணுங்கிறாங்க. 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா அவருக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாம் இருக்காது.
ஏன்னா ஒரு படத்தோட நம்ம வந்து நெட்டு எவ்வளவுன்னு தான் பார்க்கணும், கிராஸை மட்டும் பார்க்கக்கூடாது. நெட்டு எவ்வளவு, அந்த டாக்ஸ் எல்லாம் போக எவ்வளவு கைக்கு வருங்கிறப்போ இவங்க இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய லெவலுக்கு வந்துடும். ஒரு 150 கோடிக்கு மேல கையில பணம் வரும் அவங்களுக்கு. அப்ப வந்து இந்த 60 கோடி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அவங்க அடைச்சிடலாம். அடுத்தடுத்து படங்கள் எடுக்கலாம், அடுத்து பார்த்து எடுக்கணும். ரொம்ப நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு கதாநாயகனுக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட்டுக்கு விட ஒரு 10 கோடி கூட பண்ணலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஓவரா இழுத்து விட்டுக்க கூடாது. இப்ப அந்த மாதிரிதான் பாலகிருஷ்ணா, நம்ம கிச்சா சுதீப், வெங்கடேஷ் இவங்கெல்லாம் அப்படிதான் 50 கோடி தான் பண்றாங்க, சம்பளத்தோட சேர்த்தே 50 கோடி. அவங்க கம்மியான ஒரு அமௌண்ட் அட்வான்ஸா வாங்கிக்கிறாங்க, பட்ஜெட் 50 கோடியில முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங்ல பாத்துக்கிறாங்க. இப்ப அப்படிதான் வந்து சங்கராந்திக்கு வசந்தங்கிற படம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் கலெக்ட் ஆச்சு, வெங்கடேஷ் படம் 50 கோடியில எடுத்து. அது வந்து மிகப்பெரிய காப்பாத்தி விட்டது, அந்த ப்ரொடியூசரே காப்பாத்தி விட்டது. கேம் சேஞ்சர் எடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ப்ரொடியூசரை தில்ராஜுவை வந்து காப்பாத்தி விட்ட படமாக அந்த சின்ன படம் தான் அமைஞ்சது. இதே 50 கோடி எடுத்துட்டு இருந்தவரைய பாலகிருஷ்ணா படங்கள் நல்லபடியா போச்சு. அவர் வந்து பட்ஜெட்டை ஏத்தி அந்த செகண்ட் பார்ட், ஒரு படத்தோட செகண்ட் பார்ட் எடுத்தார் 130 கோடிக்கு. அந்த படம் பெரிய லாஸா போச்சு. அது அந்த பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதாவது அளவான பட்ஜெட்ல எடுக்கணும். இப்ப கிச்சா சுதீப் வச்சு ஒரு படம் எடுத்தாரு தானு, அது ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு பிரச்சனை இருக்கு, அந்த வசூலை ஒழுங்கா கொடுக்கலன்னு. ஆனா அந்த படம் லாபகரமான படமா தான் அமைஞ்சது. 50 கோடிக்குள்ள இப்ப சூர்யா மாதிரி தனுஷ் மாதிரியான நடிகர்கள்லாம் அவங்களுக்கு அட்வான்ஸ் 1 கோடியோ 2 கோடியோ கொடுத்துட்டு 50 கோடி தான் படத்துக்கு செலவு பண்ணணும். 50 கோடியில முடிச்சிடணும் படத்தை. அதுக்கு மேல பண்ணா மாட்டிப்பாங்க. இப்ப எல்லாமே ப்ராஃபிட் ஷேர்ங்கிற முறையில தான் வரப்போறாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே. ஸோ அப்படி வரும்பொழுது ஃபீல்டு வந்து தப்பிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு கருப்பு வந்து. இந்த படத்துடைய வெற்றி வந்து மக்கள் திரும்ப தேட்டருக்கு வருவாங்க. ஏன்னா கரா படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது, எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி. அந்த படத்தோட சப்ஜெக்ட் ஒரு காரணம், ரிலீஸ் ஆன டைமிங் ஒரு காரணம். பட் கருப்பு அந்த தப்பை பண்ணல. நேற்றைக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் வெளியிட்ட வீடியோ வந்து எல்லா தரப்பும் பாராட்டுறாங்க. அதாவது அரசியல் கடந்து நாட்டுக்காக அதை ப்ரிசர்வ் பண்ணணும், எனர்ஜியை, பெட்ரோலை சேமிக்கணும், தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கணும், பட்ஜெட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து. அதே மாதிரி பொதுமக்கள் மட்டுமே இந்த இதை பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டும் இதுல இறங்கி பண்ணணும். இந்த சுமை வந்து பொதுமக்கள் மேல மட்டுமே விடக்கூடாது, இந்த தியாகத்தை கவர்மெண்ட்டும் பண்ணணும், எல்லாருமே சேர்ந்து பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அரசியல்லாம் கடந்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லும் பொழுது அதற்கு வந்து எல்லா மட்டத்துல இருந்து பாராட்டு. இவர் சொல்றது கரெக்ட், இந்த கமலை தான் நாங்க எதிர்பார்த்தோம். நீங்க வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக பண்றது ராஜதந்திரங்கிற அந்த மெத்தட்ல நீங்க பண்றதை நாங்க விரும்பல. நீங்க எப்போதுமே நடுநிலையா இருங்கிற மாதிரியாக அவங்க வந்து பிஜேபி சப்போர்ட்டரா இருக்காங்க, ஆனா முன்னாள் கமல் ரசிகர் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. அதான் எல்லா பக்கத்துல இருந்துமே சப்போர்ட் வந்திருக்கு. பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், ஏற்கனவே கமல் ஃபேனா இருந்து அவர் திமுக சப்போர்ட் பண்ணதுனால வெளியில போனவங்க, இந்த மாதிரியாக எல்லாருமே இந்த கமல் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரியே இருங்க, ஒரு சென்ட்ரிஸ்டா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டுறாங்க.